சொல்லுங்க. அவங்க வீட்டுல புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க மேல ஒரு சாமி மாரி ஒண்ணு வருது மேடம். யாரு மேல வருது? என் மேலயும் வருது, எங்க வீட்டுக்காரர் மேலயும் வருது. என்னடா சொல்ற? பொம்பளை உருவத்துல வந்து என்ன கட்ட வரல பிடிச்சி இழுத்துது. தூங்கிட்டு இருக்கும் தூங்கின்னு இருக்கு பார்த்து. அப்புறம் என்னாச்சு? இது மாதிரி வந்து உங்க பொண்ணு செத்த இடத்துல புதையல் இருக்குது, வா தரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுச்சு என்ன. இத நான் நம்பணும். எப்படி இருந்தது அந்த உருவம்? பொம்பளை மாரியே இருந்தது. அது வந்து ஒரு கொஞ்சம் பாவாடை கட்டிட்டு அது ஒரு மாதிரியா இருந்தது மேடம். எப்படி இருந்தது? கருப்பா இருக்குது. கருப்பா வச்ச கொம்பு நீங்களும் பாத்தீங்களா? அதுல எல்லாம் சும்மா மேல வந்து ஜின்னு இருக்குது மேடம். படுத்துருக்கும் போது தான் அந்த உருவம் வந்து நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் புதையல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மேடம். பச்சை சர்பம் ஒண்ணு பறந்து வந்து ரக்கையோட வந்து பறந்து மேல விழுந்த எங்க ஒருக்கா சொல்லு. ரக்கையோட வந்து பறந்து மேல விழுந்த பறவை வந்து பறந்து வந்தா எப்படி கை கால் இப்படி விரிச்சுக்கிட்டு வர அந்த வராகி அம்மன் அந்த பறவை மேலதான் அது உட்காந்து கேட்டா நான் வராகி நானு அப்படின்னு சொல்லுது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க வரும்போது இந்த அம்மாவுக்கு கை கால்லாம் இப்படியே போயிடுது மேடம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அது சொல்லுவோம், கால்ல கொலுசு போடு, ஜல் ஜல்னு கொலுசு போடு, வை. எப்படி உங்கள்ட்ட சொல்லும்? அது மனசுக்குள்ள வந்து பேசுற மாதிரியே இருக்குது மேடம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆரம்பத்துல வந்து அப்படியே வீட்டுல வந்து அப்படியே மூக்கு மூக்கா வரும். அது தொட்டு மோந்து பார்த்தோமா அது ஒரு சரியான வாசனையா அடிக்கும். என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. எறும்பு மாட்டு இப்ப இந்த புதையலை பத்தி ஏதோ சொன்னீங்களா? அதான் மேடம் இந்த புதையல் தான் மேடம் இருக்குதுன்றாங்க. அந்த இடத்துல இது படுத்து இருந்தோமா, உருண்டுகிட்டே ஓடும், உருண்டுகிட்டே ஓடியாரோம், பாம்பு மாரி ஓடியாந்து மேலே ஏறும். படுத்திருந்தோமா உள்ள வால் சண்டை போட்டா எப்படி படுத்து இருந்தோமா ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும் மேடம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல வந்து சிவன் கோயில் இருந்து அந்த மண் அது பூமியில நான் ஒரு பூலம் நான் பதில காற்று வச்சிருந்து நான் இவ்வளவு நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்த என் பதில இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பாதுகாத்து வச்சிருந்தேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. நீ எப்படி சொல்லலாம். இது வந்து பூதம்னு சொல்றாங்க மேடம். நான் கரெக்டா 12 மணிக்கு உங்களை தட்டி எழுப்புன்னு சொல்லணும். ஆனா தட்டி எழுப்போம், கூப்பிடும், ஜல் 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 ஓட ஆரம்பிடும் சலங்கு கட்டிக்கிட்டு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அங்க படையல் வச்சது அப்படியே அப்படியே இருக்கும். அது பிறகு சூப்பரா இருந்துச்சு உங்க படையில. யாரு சொன்னாங்க? அது சொல்லும் வந்து ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி இருக்கு. அவர் மேலே வரும் மேடம். அதுவா நீ எப்படிமா இருக்கு உனக்கு? எப்படி இவர் என்னெல்லாம் பண்றாரு? நைட்ல தான் திடீர்னு கத்துவாரு. 12 மணி 1 மணி இருக்கும். ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா, சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். தெரியறது கண்ணுக்கு உங்களுக்கு? சாமியாருங்க முனிவர்கள் சிகப்பு துணி போட்டுட்டு இருக்க மாதிரி. நம்ம போய் சொன்னோமா, சைக்கோ டாக்டர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. இல்ல மேடம், சைக்கோ டாக்டர் எல்லாருமே ஏதோ ஒரு டைம்ல நமக்கு ஒரு சின்ன பேலன்ஸ் போகும். அதனால ஒரு டாக்டர் போய் பார்க்கிறதுனால, ஒரு மனநலம் மருத்துவரை பார்க்கிறதுனால ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடுச்சு மச்சான். ப்ளீஸ் ஹாஸ்பிடல் வேணாம் மச்சான். நான் பைத்தியம் இல்ல மச்சான், நான் பைத்தியம் இல்ல. பூதம்னு யாரு சொன்னது? எனக்கு தெரியும் மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும்? கோமணம் கட்டிக்கிட்டு இப்படி மீச நம்ம சினிமாலாம் காட்டுவாங்க. ஒரு குச்சி நீட்டா தாடி வரும் மேடம். அது வந்து வயங்கின்னு மேல பறக்க மேடம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. தூக்கத்துல வந்து அப்படியே பறப்பேன் வானத்துல, ஒரு ரவுண்ட் அடிப்பேன் மேடம். நீங்க? நானு நல்லா பறப்பேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இவ்வளவு பெரிய வாழை எடுத்து வந்து எனக்கு படையல் போடுன்னு சொல்லும். எல்லாம் சொல்லும். அதே எல்லாத்தையும் சொல்லும் மேடம். அடியோட வேரோட புடிங்கிடுவா கரும்புன்னு சொல்லும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம்,
ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. என்ன பண்ணீங்க, போராடினீங்க? சொல்லக்கூடிய எல்லாம் நாங்க செய்யறது மேடம். செஞ்சு செய்யுங்க, கரெக்டா 12 மணிக்கு உங்களை தட்டி எழுப்புன்னு சொல்லுங்க. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு அமானுஷ்யம். பேய் கூட மட்டும்தான் கம்யூனிகேஷன். ஹசீனாவின் வீட்டிற்கு சொல்வதெல்லாம் உண்மை குழு சென்ற போது அங்கே வீட்டிற்குள் பாம்பு நுழைந்து விட்டதாய் பரபரப்பு. அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரன். அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இந்த பக்கத்துல இருந்தது சார் வாசுபடியே. நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ யாரும் இங்க வர மாட்டாங்க. இது சாதாரண வீடு இல்ல, அமானுஷ்யம் நிறைஞ்ச வீடு. இந்த வீட்ல பேய் இருக்கு. யாருங்க உங்க பேரு என்ன? ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்ன அடி? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எதை எதிர்பார்த்து வந்துக்கிறீங்க? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓ குரலி வித்தையா? தம்பி முருகேசா, தபார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. லே தம்பி மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே.